அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் 2வது லெசனாக கொடுத்துருக்க எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட பார்ட் 3 இப்போ பார்க்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 3 பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம பார்ட் 3ல பயிற்சி 2.5 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை என சோதிக்கவும் கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 5 சம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 சம் மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். ரிமைனிங் இருக்க 3 சம் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக. சம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. a-3 a-5 a-7 இருக்கா, கமா எக்ஸெட்ரா. இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையா இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பொது வித்தியாசம் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கூட்டுத்தொடர் வரிசை. பொது வித்தியாசம் சமமாக இல்லை அப்படின்னா அது வந்து கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இது வந்து D1 எடுத்துக்கோங்க, இது D2, இது D3. D2லேருந்து D1 மைனஸ் பண்ணுங்கள். a-5 நெக்ஸ்ட் மைனஸ் a-3. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். a-5 மைனஸ் a ப்ளஸ் 3. மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஏக்கு இந்த மைனஸ் ஏக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. -5ல் 3 போச்சுன்னா மிச்சம் எதுனா -2ன்னு இருக்கும். இதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 உறுப்புகளுக்கான இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னது, -2. நெக்ஸ்ட்டு இந்த 2க்கு உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு D3லேருந்து D2 மைனஸ் பண்ணுங்கள். a-5 மைனஸ் a-5. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். a-7 மைனஸ் a ப்ளஸ் 5. இந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இந்த ப்ளஸ் ஏக்கும் இந்த மைனஸ் ஏக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. -7 + 5 கேன்சல் பண்ணனா வரும் -2 அப்படின்னு வந்துருச்சு. இதான் வந்து இந்த 2 நம்பருக்கான வித்தியாசம். என்னது, -2. அப்போது வித்தியாசம் பாருங்கள் சமமாக இருக்கா, அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. வித்தியாசம் சமமாக இருந்தாவே அது என்னது, கூட்டுத்தொடர் வரிசையா. ஃபஸ்ட்டு சமுக்கான ஆன்சர் வந்து இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ரெண்டாவது சம் பாருங்க. 1/2 1/3 1/4 1/5 எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்களா. இது வந்து T1, இது T2, இது T3, இது T4. வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அப்போது D2லேருந்து D1 மைனஸ் பண்ணுங்கள். 1/3ல் 1/2 மைனஸ் பண்ணும். 1/3லேருந்து 1/2 மைனஸ் பண்ணும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 - 3 / 6ன்னு வரும். அப்போது -1 / 6ன்னு கிடைக்கிது. இது வந்து ஃபஸ்ட்டு 2 உறுப்புக்கான வித்தியாசம். நெக்ஸ்ட்டு அடுத்து ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்போது T3லேருந்து D2 மைனஸ் பண்ணுங்கள். 1/4 மைனஸ் 1/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 - 4 / 12 இருக்குது. -1 / 12ன்னு கிடச்சிருக்கு. ரெண்டாவது உறுப்புக்கான வித்தியாசம். அடுத்த 2 உறுப்புகளுக்கான வித்தியாசம் என்னென்னா -1/12ன்னு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், வித்தியாசம் வந்து சமமாக இல்லை. அப்போது இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. ஃபஸ்ட்டு சம் வந்து கூட்டுத்தொடர் வரிசை, ரெண்டாவது சம் வந்து கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. பொது வித்தியாசம் வந்து சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது கூட்டுத்தொடர் வரிசை. பொது வித்தியாசம் சமமாக இல்லை அப்படின்னா அது வந்து கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. அவ்வளோதான். ரிமைனிங் இருக்க இந்த 3 சம்மும் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக. இந்த 3 சமையும் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரெண்டாவது சம் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு A மற்றும் பொது வித்தியாசம் Dக்கு கூட்டுத்தொடர் வரிசைகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். A கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் Dயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் என்னது, A, A + D, A + 2D, எக்ஸெட்ரா. ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Dக்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 + 2 × 6, எக்ஸெட்ரா. இந்த 5 எப்படி இருக்கட்டும். 5 6 ப்ளஸ் பண்ணனா வரும் 11 வந்துருச்சு. இங்கே 6 2 12, 12 எத்தனை 17, எக்ஸெட்ரா. நீங்கள் ஒரு 3 வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நீங்கள் 4 5லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போது 5, 11, 17, எக்ஸெட்ரா. இதான் வந்து ஃபஸ்ட்டு சம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம் பார்க்கலாம். ஏவோட வேல்யூ 7 கொடுத்துருக்காங்க, டியோட வேல்யூ -5ன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7, 7 + -5,
7 plus 2 பெருக்கல் minus 5 etc. ஓகே 7 அப்படி இருக்கட்டும். 7ல -5 போனால் மிச்சம் வந்து 2. ஓகேவா, அந்த மைனஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ப்ளஸும் மைனஸும் மைனஸாக மாறிடும். அப்போ 7ல 5 போச்சு அப்படின்னா 2. நெக்ஸ்ட் இங்கே 7 இருக்குது, இங்கே 2 பெருக்கல் -5 இருக்கா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், -10 அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல 7 இருக்குது. 7ல -10 போச்சுன்னா மிச்சம் -3 எக்ஸெட்ரா. இதான் வந்து ரெண்டாவது சம்முக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் சம்முக்கு வந்து இதான் ஆன்சர். ரெண்டாவது சம்முக்கு 7, 2, -3 எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் மூணாவது சம் பாருங்க. ஏவோட வேல்யூ 3/4ன்னு கொடுத்துருக்காங்க, டியோட வேல்யூ 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3/4, 3/4 ப்ளஸ் 1/2, 3/4 ப்ளஸ் 2 பெருக்கல் 1/2 எக்ஸெட்ரா. இந்த 3/4 அப்படியே வச்சுக்கோங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 + 4ன்னு வரும், டிவைடட் பை 8ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. 3/4 + 1 அப்படின்னு இருக்கா, இந்த 3/4 அப்படி இருக்கட்டும். 6 4 ஆட் பண்ணால் 10, 10/8ன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல 4ன்னு மாறிடும், அப்போது 7/4 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த டேர்ம் பாருங்கள், ரெண்டாவது டேர்ம் பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸெட்ரான்னு இருக்குது. ரெண்டாவது டேர்மை ரெண்டாவது டிவைட் பண்ணலாமா, 2 10, 4 2 8. அப்போது 3/4, 5/4, 7/4 எக்ஸெட்ரா. இதான் வந்து இதுக்கான ஆன்சர், மூணாவது சம்முக்கான ஆன்சர். மூணாவது சம் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளை உடைய கூட்டுத்தொடர் வரிசைகளின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. tn = -3 + 2n. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, முதல் உறுப்பும் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னாவது உறுப்பு கொடுத்துட்டு முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. முதல் உறுப்பு அப்படின்னா ஏ, பொது வித்தியாசம் அப்படின்றது டி. ஃபர்ஸ்ட் நம்ம முதல் உறுப்பு ஏ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. t1 = -3 + 2 பெருக்கல் 1 -3 + 2. அப்போ t1ஓட வேல்யூ என்ன, -1. t1 அப்படின்றது ஏ, நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு d2ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. அதாவது n இருக்கிறதுல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -3 + 2 பெருக்கல் 2 -3 + 4. d2ஓட வேல்யூ என்ன, +1 அப்படின்னு கிடச்சிருச்சு. நம்மளுக்கு t1ஓட வேல்யூ வந்து -1 கிடச்சிருக்கு, d2ஓட வேல்யூ வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. இது ரெண்டு தெரிஞ்சாவே போதும், நம்ம பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்போம், t2லேருந்து t1 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பொது வித்தியாசம் கிடச்சிரும். t2லேருந்து t1 மைனஸ் பண்ணால் பொது வித்தியாசம் கிடைக்குமா. t2ஓட வேல்யூ என்ன, 1. இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு t1ஓட வேல்யூ என்ன, -1. கரெக்டாக அந்த மைனஸ் போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 1 + 1 என்னது, 2. இதான் வந்து பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் வந்து 2, முதல் உறுப்பு வந்து -1. அதாவது ஏ வந்து -1, டி வந்து 2. ரெண்டாவது சம் பாருங்க. tn = 4 - 7n. நம்ம ஏயும் டியும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 - 7 × 1 4 - 7. அப்போ t1ஓட வேல்யூ என்ன, -3. t1ஓட வேல்யூ என்னவோ அதான் வந்து ஏவோட வேல்யூவும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, -3 அப்படின்னு. நம்ம இப்போ டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு n இருக்கிறதுல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 - 7 பெருக்கல் 2ன்னு வந்துருச்சு. அப்போ 4 - 7 7 14ன்னு வந்துருச்சு. இது வந்து d2. ஓகேவா, இதுக்கப்புறம் அந்த சைடு போகிறேன் பாருங்க. d2 = -10 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகே, t1ஓட வேல்யூ வந்து -3ன்னு கிடச்சிருக்கு, d2ஓட வேல்யூ வந்து -10 அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பொது வித்தியாசம் டி தேவை.
அதுக்கு என்ன பண்ணணும், D2லேருந்து D1 மைனஸ் பண்ணணுமா, அப்போ D2 மைனஸ் D1, D2ஓட வேல்யூ என்ன -10, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு T1ஓட வேல்யூனா -3, -10, இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும், +3 இருக்கு. -10ல் 3 போச்சுன்னா -7. இதான் வந்து D பொது வித்தியாசம். A வந்து -3A, D வந்து -7. இதான் இதுக்கான ஆன்சர். 4வது சம் பாருங்க. -11, -15, -19, எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, Tn = A + n - 1 × D. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இதில் n இருக்க இடத்துல 19 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் ஃபஸ்ட் நம்ம A வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறது தான் ஏவா, இப்போது ஏவோட வேல்யூ என்னது -11. நெக்ஸ்ட்டு D தெரியணும். அப்போது இது வந்து T1, இது T2, இது வந்து T3. ரெண்டாவது நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணுமா, அதாவது D2லேருந்து T1 மைனஸ் பண்ணும். D2 என்ன -15, இந்த மைனஸ் பதில் அந்த மைனஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு T1ஓட வேல்யூ என்ன -11. நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த மைனஸ் போகிறதெல்லாம். நெக்ஸ்ட்டு -15, இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போ இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், -4. ஓகே, இதான் வந்து Dயோட வேல்யூ. உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த T2 - T1 அப்படிலாம் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஏவோட வேல்யூ இந்த டியோட வேல்யூ கொண்டு வந்து கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்ன -11 ப்ளஸ்ஸு என்னோட வேல்யூ என்ன 19, 19 -1 இன்ட்டு டியோட வேல்யூ -4. ஓகே, -11 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு 19ல் 1 போச்சுன்னா 18 பெருக்கல் -4 இருக்கா, -11. இந்த 18ஐயும் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 72ன்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இந்த இடத்துல மைனஸ் வரும். மைனஸில் இருந்தால் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாமா, அப்போ ஆட் பண்ணால் வரும் -83. இதான் வந்து 19வது உறுப்பு. இதான் இதுக்கான ஆன்சர். 5வது சம் பாருங்க. 16, 11, 6, 1, எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. 16, 11, 6, 1, எக்ஸெட்ரா -54. இந்த 54 அப்படின்றது எத்தனையாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும். இது T1, இது T2, இது T3, இது வந்து T4, எக்ஸெட்ரா இது வந்து T. எத்தனாவது உறுப்புன்னு தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சம் வந்து 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அந்த TN-க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லைனா உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிப்போம்ல, N-க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நான் 2 ஃபார்முலாவே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன். N = L - A / D + 1. ஓகேவா, L அப்படின்றது லாஸ்ட் உறுப்பு. இதில் லாஸ்ட் உறுப்பு என்னது -54. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட் உறுப்பு என்னது 16 / வித்தியாசம் கண்டுபிடிக்கணுமா, அதுக்கு ரெண்டாவது நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணணுமா, 11ல் 16 மைனஸ் பண்ணால் வரும் -5ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல -5ன்னு போட்டுக்கோங்க, +1. நெக்ஸ்ட்டு மேலே ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், -70ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கீழே -5 இருக்குது, இந்த சைடு +1. இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். 4 5 5, இங்கே மிச்சம் 2, 4 5 20. இந்த 14 இந்த 1 ஆட் பண்ணால் அப்போ என்னோட வேல்யூ என்ன 15. இந்த இடத்துல 15ன்னு வரும். அப்போது -54 அப்படின்றது 15வது உறுப்பு. நெக்ஸ்ட்டு TN-க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். A + n - 1 × D. இதில் TN-க்கான வேல்யூ என்ன, இந்த -54 அப்படின்றதான். நீங்கள் வாட்டில் என்னோட வேல்யூ தான் -54 எடுத்துக்காதீங்க, இந்த TN-ஓட வேல்யூ தான், TN-ஓட வேல்யூ தான் 54ன்னு கொடுத்துருக்காங்க, -54ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்ன 16 ப்ளஸ்ஸு என்னோட வேல்யூ தெரியாது, n - 1 அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு டியோட வேல்யூ என்ன -5. 16 இந்த -54 அப்படியே இருக்கட்டும். 16 இந்த -5 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், -5n இந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும், +5. நெக்ஸ்ட்டு
இந்த -5 அப்படியே இருக்கட்டும். 16 5 ஆட் பண்ண வரும் 21 அப்படின்னு வருமா. இந்த சைடு -54 அப்படின்னு இருக்கா. நெக்ஸ்ட்டு இந்த -5 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வாங்க, +5 மாறிடும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு 21 இருக்குது. இந்த 54 இருக்குல்ல, அதை வந்து அந்த சைடு கொண்டு போங்க, ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடுமா, +54. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 75 கிடைக்குது. இந்த சைடு 5 அப்படின்னு இருக்கா. ஓரஞ்சு 5 மிச்சம் 2 5 25. அப்போ என்னோட வேல்யூ என்ன 15. இதான் இதுக்கான ஆன்சர். நீங்கள் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதில் வந்து 2 ஸ்டெப் ஆன்சர் வந்துச்சு. ஆனால் இதில் பாருங்கள் ஒரு 4 ஸ்டெப் வருது இல்லை, அதான். மற்றபடி உங்களுக்கு ஃபார்முலா அது ஞாபகம் இல்லை அப்படின்னா எந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. 6வது சம் பாருங்க. 9, 15, 21, 27, எக்ஸெட்ரா 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 9, 15, 21, 27, எக்ஸெட்ரா 183 இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ஃபஸ்ட்டு இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் மொத்தமாக எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நடு உறுப்பு கண்டுபிடிக்க முடியும். உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, n = L - A / D + 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லைனா TN-க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ நான் N-க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். L-ஓட வேல்யூ என்ன 183. L அப்படின்றது லாஸ்ட் உறுப்பு. நெக்ஸ்ட் A அப்படின்றது ஃபர்ஸ்ட் உறுப்பா, என்னது 9 / D என்னது 15லேருந்து 9 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா வித்தியாசம் கிடச்சிரும் 6 + 1. 183ல் 9 போச்சுன்னா மிச்சம் 174 / 6 + 1. 1 6 6 12 மிச்சம் 5 9 6 54. இங்கே 29 இருக்குது, இங்கே 1 இருக்கா. ரெண்டையும் ஆட் பண்ணால் n = 30ன்னு கிடச்சிருச்சு. மொத்தமாக இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் 30 உறுப்பு இருக்குது. எத்தனை உறுப்பு இருக்குது, மொத்தமாக 30 உறுப்பு இருக்குது. ஓகே, இப்போது அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க, நடு உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. இந்த 30 அப்படின்றது ஒரு இரட்டைப்படை எண். அப்போது 2 நடு உறுப்பு வரும். ஓகேவா. இதுவே ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நடு உறுப்பு வரும். இரட்டைப்படை எண் அப்படின்னாவே கண்டிப்பாக 2 நடு உறுப்பு வரும். அந்த என்ன 2 நடு உறுப்பு அப்படின்னா இந்த 30 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 2 15. அப்போ 15வது உறுப்பு வந்து ஒரு நடு உறுப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த உறுப்பு என்னது 16. அப்போ இது 2 தான் வந்து நடு உறுப்பாக இருக்கும். அவங்க வந்து இந்த 2 நடு உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த TN-க்கான ஃபார்முலா போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். A + n - 1 × D. நம்ம 15வது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோமா. அப்போது n இருக்கிற இடத்துல 15ன்னு போடுங்க. ஏவோட வேல்யூ என்ன 9 ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன 15. 15ல் 1 போச்சுன்னா மிச்சம் 14 பெருக்கல் டியோட வேல்யூ என்ன 6. 9 ப்ளஸ் 14 6 மல்டிப்ளை பண்ணால் 84. இரண்டையும் ஆட் பண்ணுங்கள் 93. இதான் வந்து 15வது உறுப்பு. நெக்ஸ்ட் நம்ம 16வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த TN-க்கான ஃபார்முலாவில் கொண்டு வந்து என்னோட வேல்யூ 16ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லைனா இந்த 15வது உறுப்போட 93 15வது உறுப்பு என்ன 93. இதில் வந்து பொது வித்தியாசத்தை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 16வது உறுப்பு கிடச்சிரும். வித்தியாசம் என்னது 6 தானே வித்தியாசம். D என்னது 6 தானே போட்டிருக்கோமா. டிஃப்ரென்ஸ் என்ன 6. இந்த டிஃப்ரென்ஸை கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 16வது உறுப்பு கிடச்சிரும். ஆட் பண்ணுங்கள் 99. அப்போது நடு உறுப்பு என்னென்ன அப்படின்னா 93 99. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க, அதோட நடு உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் நடு உறுப்பு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு உறுப்புகளோட எண்ணிக்கைக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லைனா TN-க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நான் வந்து உறுப்புகளோட எண்ணிக்கைக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். மொத்தமாக 30 உறுப்பு இருக்குது. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் மொத்தமாக 30 உறுப்பு இருக்குது. அவங்க நடு உறுப்பு கேட்டிருக்காங்களா. இதுவே என்னோட வேல்யூ வந்து ஒற்றைப்படை என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு நடு உறுப்பு மட்டும் தான் இருக்கும். இரட்டைப்படை என்ன இருந்தால் கண்டிப்பாக 2 நடு உறுப்பு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 2, 6, 4, 8 இருக்கா. இது வந்து ஒரு இரட்டையா மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது 1 2 3 4. மொத்தமாக 4 உறுப்பு இருக்குது. 4 அப்படின்றது ஒரு இரட்டைப்படையன். 4 அப்படின்றது என்னது ஒரு இரட்டைப்படையன். அப்போது இதுக்கு பாருங்கள் 2 நடு உறுப்பு இருக்குது. இங்கே ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு. மச்சான் வந்து 2 நடு உறுப்பு இருக்குது. இதுவே 2, 6, 4, 8, 10 இருக்கா.
இதில் மொத்தமாக எத்தனை உறுப்பு இருக்குது? 5 உறுப்பு. இது 1 2 3 4 5 மொத்தமாக 5 உறுப்பு இருக்குது. இதோட நடு உறுப்பு கண்டுபிடிக்கணுமா? அப்போ இங்கே பாருங்கள் ஒரே ஒரு நடு உறுப்பு தான் இருக்கும். இங்கிட்டும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் வந்து நடுவில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு நடு உறுப்பு மட்டும் தான் இருக்கும். ஒற்றைப்படை எண்ணா இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு நடு உறுப்பு இருக்கும். இரட்டைப்படை எண்ணா இருந்துச்சு அப்படின்னா 2 நடு உறுப்பு இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து பாருங்கள் 30 அப்படின்றது ஒரு இரட்டைப்படை எண். அப்போ 2 நடு உறுப்பு இருக்கும். நடு உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? அந்த 2 நடு உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த 30 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா 15 கிடைக்குது. அப்போ 15 அப்படின்றது ஒரு நடு உறுப்பு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்க என்னவோ அதான் வந்து 2வது நடு உறுப்பாக இருக்கும். அது 16. இப்போ 2 நடு உறுப்போட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு இந்த TN-க்கான ஃபார்முலா கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த 15 மட்டும் கண்டுபிடிச்சிங்கனாவே போதும். அந்த 15வது உறுப்பு என்ன? 93. இதோட வித்தியாசத்தை ஆட் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு 16வது உறுப்பு கிடச்சிடும். நீங்கள் டேட்டா கொண்டு வந்து திரும்ப கொண்டு வந்து என்னோட வேல்யூ 16 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 15வது உறுப்பில் வித்தியாசத்தை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 16வது உறுப்பு கிடச்சிரும். அப்போ என்னது? 93 99 தான் வந்து இதுக்கான ஆன்சர். 2 நடு உறுப்பு இருக்குது. 93 ஒரு நடு உறுப்பு, 99 வந்து இன்னொரு நடு உறுப்பு. 7வது சம் தேவையில்ல. 8வது சம் பாருங்க. 3 + k, 18 - k, 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k-இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் பாருங்க, கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னாவே கண்டிப்பாக அதோட பொது வித்தியாசம் சமமாக இருக்குமா? அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கேவோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து T1 அப்படின்னு எடுத்துக்கோங்க, இதை T2ன்னு எடுத்துக்கோங்க, இதை T3ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வித்தியாசம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? T2லேருந்து T1 மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணுங்க. 18 - k - 3 + k. இந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வித்தியாசம் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? D3லேருந்து D2 மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணுங்க. 5k + 1 bracket minus 18 - k. இந்த இடத்துல நடுவில் ஈக்குவல் போடுங்க. ஏன் ஈக்குவல் போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னாவே கண்டிப்பாக பொது வித்தியாசம் சமமாக இருக்குமா? இந்த 2 நம்பருக்கு என்ன வித்தியாசம் இருக்கோ அதே வித்தியாசம் தான் இங்கேயும் இருக்கும். அதனால தான் நடுவில் ஈக்குவல் போடுறேன். இப்போ வேணால் எக்ஸாம்பிளுக்கு என்ன நம்பர் சொல்கிறேன் பாருங்க. 3, 6, 9, எக்ஸெட்ரான்னு இருக்கா? இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்னது? 3. அதே மாதிரி இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னது? 3. இப்போ பாருங்கள் வித்தியாசம் சமமாக இருக்கா? அதனால தான் நான் இங்கே ஈக்குவல் சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த மைனஸை உள்ள மாட்டிலே பண்ணுங்கள். 18 - k -3 - k ஈக்குவல் டு 5k + 1. இந்த மைனஸ் உள்ள மாட்டிலே பண்ணுங்கள். -18 + k. இந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அதான் இங்கே +kன்னு போட்டிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இங்கே -k இருக்குது, இங்கே -k இருக்கா? அப்போ -2kன்னு கிடைக்கும். இந்த சைடு இங்கே ஒரு 18 இருக்குது, இங்கே -3 இருக்குது. அப்போது 15. 18ல் -3 போச்சு அப்படின்னா 15. நெக்ஸ்ட் இங்கே 5k இருக்குது, இங்கே ஒரு k இருக்குது. அப்போது 6kன்னு இருக்குது. இங்கே -18 இருக்குது, +1 இருக்குது. அப்போ -17. கேலாம் ஒரு சைட்லையும் நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. இந்த k அந்த சைடு கொண்டு போயிருங்க, இந்த 17 அந்த சைடு கொண்டு வாங்க. 15 -17 வந்து ஈக்குவல் இந்த சைடு வரும்போது +17 மாறிடும். 6k இந்த -2k ஈக்குவல் இந்த சைடு போகும்போது +2k மாறிடும். k ஆட் பண்ணுங்க. இங்கே 6k, இங்கே 2kவா? அப்போது 8kன்னு வந்துருச்சு. இங்கிட்ட 2 ஆட் பண்ணுங்க. 32ன்னு வந்துருச்சு. இந்த k மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 8 அந்த சைடு கொண்டு வாங்க. 32 / 8 வந்துருச்சா? 1 8 4 32. அப்போ கேவோட வேல்யூ என்ன? 4. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஒன்பதாவது சம் பாருங்க. x, 10, y, 24, z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் x, y, z ஆகியவற்றின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பாருங்க, கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னாவே கண்டிப்பாக அதோட பொது வித்தியாசம் சமமாக இருக்குமா? அதை யூஸ் பண்ணி தான் இப்போது எக்ஸ், ஒய், இஜட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த சம்மும் சால்வ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸை வந்து T1 எடுத்துக்கோங்க, இதை D2ன்னு எடுத்துக்கோங்க, இது T3, இது T4, இது வந்து T5. ஓகேவா? இப்போ வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? D2லேருந்து D1 மைனஸ் பண்ணணும், D3லேருந்து D2 மைனஸ் பண்ணணும், T4லேருந்து D3 மைனஸ் பண்ணணும், T5லேருந்து T4 மைனஸ் பண்ணணும். உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக டீட்டெயில் எழுதுறேன் பாருங்கள். D2லேருந்து D1 மைனஸ் பண்ணணும் ஈக்குவல் டு D3லேருந்து D2 மைனஸ் பண்ணணும் ஈக்குவல் டு T4லேருந்து D3 மைனஸ் பண்ணணும் ஈக்குவல் டு T5லேருந்து T4 மைனஸ் பண்ணணும். ஓகே,
ஏன் நல்ல ஈக்குவல் சிம்பிள் போட்டிருக்கோம்? கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னாவே கண்டிப்பாக அதோட பொது வித்தியாசம் சமமாக இருக்குமா? இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில என்ன வித்தியாசம் இருக்கோ அதே தான் இதுக்கு எல்லாம் இருக்கும், இதுக்கு எல்லாம் இருக்கும், இதுக்கு எல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம ஈக்குவல் சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த வேலைலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. d1 d2 வேலைலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 10 minus x equal to y minus 10 equal to 24 minus y equal to z minus 24. ஓகே, உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக தான் இந்த 2 ஸ்டெப் போட்டிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக இந்த ஸ்டெப் கூட போட்டுடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த 2 ஈக்குவேஷன் இது 2 மட்டும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டும் செகண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஒய்யோட வேல்யூவோ இல்லை எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஃபுல்லாகவே ஒய்யாக இருக்கணும், இல்லைனா ஃபுல்லாக எக்ஸாக இருக்கணும், இல்லைனா ஃபுல்லாக இஜெட்டாக இருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த 2 இதுலேயும் பாருங்கள், ஃபுல்லாகவே ஒய்ன்னு இருக்கா. அப்போது இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ சால்வ் பண்ணலாம். y minus 10 equal to 24 minus y இருக்கா, இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒய் அந்த சைடு கொண்டு வாங்க. இங்கிட்டு இருக்க மைனஸ் ஒய் இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஒய்யாக மாறிடும். ஒய் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 24. இந்த சைடில் இருக்க மைனஸ் 10 வந்து ஈக்குவல் இந்த சைடு போகும்போது ப்ளஸ் 10ஆக மாறிடும். ஒய்யை ஆட் பண்ணால் 2y ஈக்குவல் டு இங்கிட்ட 34. 2 மிச்சம் 1 7 14. ஒய் ஈக்குவல் டு 17 தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ இஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? நெக்ஸ்ட் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த 2 ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இங்கே இதில் தான் எக்ஸ் இருக்குது. இந்த ஒய்யோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருமா? அப்போது 10 minus x equal to y minus 10. 10 minus x அப்படி இருக்கட்டும். ஒய்யோட வேல்யூ என்ன? 17. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் 10 அப்படின்னு இருக்குது. 17ல் 10 போச்சுன்னா மிச்சம் 7. இங்கே 10 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா. இந்த மைனஸ் எக்ஸ் அந்த சைடு கொண்டு போங்க, ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். இந்த 7 அந்த சைடு கொண்டு வாங்க, மைனஸில் மாறிடும். 10ல் 7 போச்சுன்னா 3. இதான் வந்து எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த ஒய்யோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து இதில் கொண்டு வந்து ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு இஜெட்டோட வேல்யூ கிடச்சிரும். இந்த லாஸ்ட் 2 எடுத்துக்கோங்க. 24 minus y equal to z minus 24. ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 24 minus ஒய்யோட வேல்யூ வேணால் 17 equal to z minus 24. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 24ல் 17 போச்சுன்னா மிச்சம் 7 இருக்கும். இங்கிட்ட z minus 24. இஜெட்டை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 24 அந்த சைடு கொண்டு வாங்க. மைனஸில் இருக்க 24 வந்து ஈக்குவல் இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் 24. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். z ஈக்குவல் டு 31. இதான் வந்து இஜெட்டோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ வந்து 17, எக்ஸோட வேல்யூ 3, இஜெட்டோட வேல்யூ 31. ஓகே, இதான் வந்து இதுக்கான ஆன்சர். உங்களுக்கு பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரிஞ்சு அப்படின்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 10வது சம் பாருங்கள். கொஷின் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நல்லா புரிஞ்சு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசைகளை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசை இதான் வந்து ஃபஸ்ட்டு வரிசை. இதில் மொத்தமாக 20 சீட் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி மொத்தமாக 30 வரிசை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். மொத்தமாக 30 வரிசை இருக்குது. இது வந்து முதல் வரிசை, இது 2வது வரிசை, இது 3வது வரிசை, இது 4வது வரிசை, இது 5வது எக்ஸெட்ரா. இது வந்து 30வது வரிசை. ஓகேவா? மொத்தமாக ஒரு சினிமா அரங்கில் 30 வரிசை இருக்குது. ஃபஸ்ட்டு வரிசையில் வந்து 20 இருக்கை இருக்குது. 2வது வரிசையில் என்ன இருக்குது அப்படின்னா அதுக்கு பாருங்கள், அடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு வரிசையில் 20 இருக்குது அப்படின்னா 2வது வரிசையில் 22 இருக்கும், 3வது வரிசையில் 24 இருக்கும், 4வது வரிசையில் 26 இருக்கும், 5வது வரிசையில் 28 இருக்குது. இதே மாதிரி போட்டுகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 30வது வரிசையில் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். ஒவ்வொன்றா போட்டு நீங்கள் கண்டுபிடிக்க லேட் ஆகும். அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். முதல் வரிசையில் 20, 2வது வரிசையில் 22, 3வது வரிசையில் 24, இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குது. 30வது வரிசையில் என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து முதல், இது 2வது, இது 3வது, இது வந்து 30வது வரிசையில் கண்டுபிடிக்கணுமா? ஓகே, இப்போ இது பாருங்கள், இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஏன்னா இதோட வித்தியாசம் பாருங்கள் சமமாக இருக்குது. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 2, அதே மாதிரி இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 2. அப்போ வித்தியாசம் சமமாக இருந்தாவே இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா? இதில்
இங்கே இருக்க வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன சொன்னேன், டிஎன்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ண சொன்னேன். அப்போது என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் மட்டும்தான் அந்த எண்ணுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மற்ற எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண் இருக்கிறதுல 30 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏன்னா 30வது உறுப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல 30ன்னு போடுங்க. ஏவோட வேல்யூ வேணா 20. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதான் வந்து ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ப்ளஸ் என்னோட வேல்யூ வேணா 30 மைனஸ் 1 இன்ட்டு டி. வித்தியாசம் என்ன, அது 2 தான். ஏன்னா 22லேருந்து 20 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 20 ப்ளஸ் 29 பெருக்கல் 2. 20 ப்ளஸ் 29 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 58. ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. T30 ஈக்குவல் டு 78. அப்போது 30வது வரிசையில் கடைசி வரிசை, அதான் வந்து 30வது வரிசை, அந்த கடைசி வரிசையில் மொத்தமாக 78 சீட் இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். 11வது சம் தேவை கிடையாது. 12வது சம் பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. 6வது மற்றும் 8வது உறுப்புகளோட விகிதம் கொடுத்துருக்காங்களா, T6:T8. இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 7:9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 9வது மற்றும் 13வது உறுப்புகளோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஈஸ்ட் எப்படி எழுதலாம், T6 டிவைட் பை T8ன்னு எழுதலாமா. நெக்ஸ்ட்டு இங்கே 7/9 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு டிஎன்கான ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இதில் என்னோட வேல்யூ 6 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்ம T6 கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் என்னோட வேல்யூ 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், இந்த இடத்துல ஏ ப்ளஸ் இந்த இடத்துல 6ன்னு வரும். 6 மைனஸ் 1 என்ன 5 வந்துருச்சு. இந்த இடத்துல டி இருக்குது, அந்த டி அப்படியே போட்டாச்சு. அப்போது T6க்கு பதிலாக இதை போடலாமா, ஏ ப்ளஸ் 5D அப்படின்னு போடலாம். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை இங்கே T8ன்னு இருக்கா, அப்போது n இருக்கிற இடத்துல 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஏ அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ்ஸு இந்த இடத்துல 8ன்னு இருக்கும். 8 மைனஸ் 1னா 7, 7Dன்னு வந்துருச்சு. அப்போது T8க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் 7D ஈக்குவல் டு இங்கிட்டு 7/9. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9A ப்ளஸ் 9 45D ஈக்குவல் டு 7A ப்ளஸ் 7 49D. இப்போ D எல்லாம் ஒரு சைடில் A எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. இங்கே 9A இங்கிட்டு இருக்க 7A இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 7Aயாக மாறிடும். இங்கிட்டு 49D, இந்த 45D அந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் 45Dயாக மாறிடும். இங்கிட்டு வெறும் 2Aன்னு இருக்குது, இந்த சைடு 4Dன்னு இருக்குது. ரெண்டாம் டிவைட் பண்ணாமல் O 2 E 2 4ன்னு இருக்குது. அப்போது ஏயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 2D அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே, இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 9வது மற்றும் 13வது உறுப்புகளோட ரேஷியோ கேட்டிருக்காங்களா, இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலாம், T9 டிவைடட் பை T13 அப்படின்னு எழுதலாமா. இதோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது இந்த இடத்துல டிஎன்கான ஃபார்முலாவில் கொண்டு வந்து என்னோட வேல்யூ 9 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல 9 போடுங்க. அப்போ இந்த ஏ அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல 9 அப்படின்னு போட்டிங்கன்னா 9 மைனஸ் 1 என்ன வரும், 8 வரும். அப்போது ஏ ப்ளஸ் 8Dன்னு வருமா. நெக்ஸ்ட்டு டிவைடட் பை இந்த n இருக்கிற இடத்துல 13 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது ஏ ப்ளஸ் 12Dன்னு வரும். a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. Tn equal to a plus n minus 1 into d. இதில் தான் கொண்டு வந்து என்னோட வேல்யூ 9 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இது கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 13 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்கும். இப்போ இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஏக்கு பேர் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2Dன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா, நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா. அப்போது ஏக்கு பேராக 2Dன்னு போடுங்க. 2D plus 8D டிவைடட் பை இங்கிட்டு 2D plus 12Dயா. இதனை ஆட் பண்ணுங்கள். 2D 8D ஆட் பண்ணால் 10D டிவைடட் பை 12D 2D ஆட் பண்ணால் 14D. இந்த டிக்கு இந்த டிக்கு கேன்சல் ஆயிடுச்சு. 2 10, 7 2 14, 5/7. அப்போது இதை எப்படி எழுதலாம், 5:7 அப்படின்னு எழுதலாமா. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். 9வது மற்றும் 13வது உறுப்புகளோட விகிதம் என்ன அப்படின்னா 5:7. 13வது சம் பாருங்க. ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன.
திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0 டிகிரி செல்சியஸ் மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 18 டிகிரி செல்சியஸ் எனில் 5 நாட்களின் வெப்பநிலைகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன கொடுத்துருக்காங்களா. இந்த சம்மில் கூட்டுத்தொடர் வரிசைக்கான பொது வடிவத்தை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் என்னது? a, a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d plus etc. போய்கிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 5 மட்டும் எடுத்தால் போதும். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு 5 நாட்களின் வெப்பநிலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் இது வந்து திங்கட்கிழமை, இது செவ்வாய், இது புதன், இது வியாழன், இது வெள்ளி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளில் கூடுதல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 0 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. திங்கள் முதல் புதன் வரை. அப்போது இந்த 3ஐ ஆட் பண்ணுங்கள். a plus d plus a plus 2d. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுமா? ஏன் ஆட் பண்ணுறோம்? இங்கே வந்து கூடுதல் கொடுத்துருக்கனால அந்த இடத்துல நடுவில் ப்ளஸ் போடுறோம். ஈக்குவல் டு எவ்வளோ? 0 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். a plus 2d plus a plus 3d plus a plus 4d ஈக்குவல் டு எவ்வளோ? கூடுதல் எவ்வளோ? 18 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு இப்போது இதை பாருங்கள். இல்லைக்க ஏலாம் ஆட் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ, 3ஏன்னு வரும். ப்ளஸ்ஸு இங்கே 3d ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த 3d அந்த சைடு கொண்டு போங்க. 3a ஈக்குவல் டு மைனஸ் 3dன்னு மாறிடுமா? இங்கிட்டு இருக்க 3க்கு இங்கிட்டு இருக்க 3க்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? மைனஸ் டின்னு கிடச்சிருக்கு. மைனஸ் டி, இந்த இடத்துல மைனஸ் வரும் பார்த்துக்குங்க. இன்னும் இந்த இடத்துல கிளியராக எழுதுறேன். a ஈக்குவல் டு மைனஸ் டி. ஓகே, நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்கள். ஏலாம் தனியாக ஆட் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ. அப்போ 3ஏன்னு வரும். இங்கே ஒரு 2d, இங்கே ஒரு 3d, இங்கே ஒரு 4d. அப்போ என்ன? 9dன்னு வந்துருச்சு. ஈக்குவல் டு 18. இதில் வந்து காமனாக 3 வெளில எடுக்கலாமா? 3 வெளில எடுத்தால் என்ன வரும்? a ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 18 இருக்குது. 1 3 3, 6 3 18 வந்துருச்சு. இப்போது a ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் ஏவோட வேல்யூ கொண்டு மைனஸ் டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் டி ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 6ன்னு வந்துருச்சா? இந்த மைனஸ் டி இங்கே ப்ளஸ் 3dன்னு இருக்கா? இது ரெண்டையும் சால்வ் பண்ணனா வரும் 2dன்னு வரும். 3dயில் வந்து மைனஸ் டி போச்சு அப்படின்னா 2dன்னு இருக்கும். ஈக்குவல் டு 6. 4 2 3 2 6. அப்போது டியோட வேல்யூ என்ன? 3ன்னு கிடச்சிருக்கு. நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த டியோட வேல்யூ கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிருமா? டி இருக்கிற இடத்துல 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது ஏவோட வேல்யூ என்ன வரும்? மைனஸ் 3ன்னு வந்துருச்சா? டி இருக்கிற இடத்துல 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும். ஏவோட வேல்யூ என்ன? மைனஸ் 3. நம்ம இப்போது ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு வந்து இந்த பொது வடிவத்தில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 5 நாட்களோட வெப்பநிலை கிடச்சிரும். ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -3 + 3, -3 + 2 பெருக்கல் 3, -3 + 3 பெருக்கல் -3, -3 + 4 பெருக்கல் 3. ஓகே, இந்த -3 அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட்டு -3ல் +3 போச்சுன்னா 0. இந்த -3 அப்படியே இருக்கட்டும். இங்கே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6. 6ல் 3 போச்சு அப்படின்னா மிச்சம் 3 மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த இடத்துல +3. ஓகேவா? டியோட வேல்யூ +3. இந்த இடத்துல மாற்றிக்கோங்க. 3 3 மல்டிப்ளை பண்ணால் 9 வந்துருச்சு. 9ல் 3 போச்சு அப்படின்னா 6. நெக்ஸ்ட்டு இங்கே -3 அப்படி இருக்கும். இங்கே 4 3 12. 12ல் 3 போச்சுன்னா 9. இதான் வந்து 5 நாட்களோட வெப்பநிலை. முதல் நாள் வந்து -3 டிகிரி செல்சியஸ், ரெண்டாவது நாள் வந்து 0 டிகிரி செல்சியஸ், மூணாவது நாள் வந்து 3 டிகிரி செல்சியஸ், நாலாவது நாள் வந்து 6 டிகிரி செல்சியஸ், அஞ்சாவது நாள் வந்து 9 டிகிரி செல்சியஸ். இதான் இதுக்கான ஆன்சர்.
13வது சம் பாருங்க. இதான் லாஸ்ட் சம். பிரியா தனது முதல் மாத வருமானமாக ரூபாய் 15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் ரூபாய் 1,500 உயர்கிறது. அவளுடைய முதல் மாத செலவு ரூபாய் 13,000 மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 900 உயர்கிறது. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு ரூபாய் 20,000 அடைய எவ்வளவு காலமாகும்னு கேட்டிருக்காங்க. பிரியாவோட முதல் மாத வருமானம் எவ்வளோ? 15,000மா? நெக்ஸ்ட் அவரோட செலவு எவ்வளோ? முதல் மாத செலவு எவ்வளோ? 13,000. அப்போ சேமிப்பு எவ்வளவா இருக்கும்? வருமானம் 15,000, செலவு 13,000. 15,000லேருந்து 13,000 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேமிப்பு கிடைச்சிருமா? சேமிப்பு எவ்வளோ? 2,000. இது முதல் வருடம். முதல் வருடம் ஃபுல்லாகவே அவள் 2,000 தான் சேமிப்பா. ஒவ்வொரு மாதமும் 2,000 தான் சேமிச்சுட்டு வருவா. ஓகேவா? நெக்ஸ்ட் 2வது வருஷத்துக்கு பார்க்கலாம். செகண்ட் இயருக்கு. இங்கே பாருங்க. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் 1,500 உயரதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் 15,000. அப்போது 2வது வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபுல்லாக எல்லாம் 12 மாதமே 15,000 தான் வாங்கிட்டு இருப்பா. 2வது வருஷம் போகும்போது 1,500 உயரும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது இதில் 1,500 ஆட் பண்ணனா வரும் 16,500 அப்படின்னு வந்துருச்சு. இது 2வது வருஷத்துக்கான வருமானம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பாருங்க. அதே மாதிரி அவரது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்றதா சொல்லியிருக்காங்க. முதல் வருஷம் ஃபுல்லாகவே அவரோட செலவு 13,000 இருந்திருக்கும். 2வது வருஷம் இதோட 900 அதிகரிக்குதா சொல்லியிருக்காங்களா? அப்போ இதோட 900 ஆட் பண்ணுங்க. 13,900. இதான் 2வது வருஷத்துக்கான செலவு. அப்போ சேமிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. 2,600. இதான் 2வது வருஷத்துக்கான சேமிப்புன்னு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி 3வது வருஷத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். வருமானம் ஒவ்வொரு வருஷமும் 1,500 அதிகரிக்குதா? அப்போ இதோட 1,500 அதிகரிச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்களா? 18,000 அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி செலவு 900 அதிகரிச்சுக்கணும். இதோட செலவு 900 அதிகரிக்கணுமா? 14,800 அப்படின்னு கிடைக்கும். அப்போது சேமிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த 18,000லேருந்து 14,800 மைனஸ் பண்ணால் சேமிப்பு கிடைச்சிருமா? எவ்வளோ? 3,200. இதான் சேமிப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது முதல் வருடம் ஃபுல்லாகவே 2,000 தான் சேமிப்பா. ஒவ்வொரு மாதமும் 2,000 தான் சேமிச்சுட்டு வருவா. அதே மாதிரி 2வது வருஷம் ஃபுல்லாகவே 2,600 தான் சேமிச்சுட்டு வருவா. 3வது வருஷம் ஃபுல்லாகவே 3,200 தான். ஒவ்வொரு மாதமும் 3,200 தான் சேமிச்சுட்டு வருவா. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. முதல் வருஷம் 2,000, 2வது வருஷம் 2,600 சேமிப்பு தான் கேட்டிருக்காங்க. இதை மட்டும் பாருங்க. 3வது வருஷம் 3,200 இருக்கும். அப்போ அவரோட மாதாந்திர சேமிப்பு 20,000 ஆகணும் அப்படின்னா எவ்வளோ ஆண்டுகள், எவ்வளோ காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது முதல் வருடம், இது 2வது வருடம், இது 3வது வருடம். அப்போது இது எத்தனை வருடம்னு கேட்டுக்கணும். வருடங்களோட எண்ணிக்கை இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? அதான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் டிஎன்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லைனா உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எதுக்கு யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ உறுப்புகளோட எண்ணிக்கைக்கான ஃபார்முலா இருக்குல்ல, அந்த என் ஃபார்முலா அதை யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ண போகிறேன். n = L - A / D + 1. L அப்படின்றது லாஸ்ட் உறுப்பு. எவ்வளோ? 20,000. A அப்படின்றது முதல் உறுப்பு. -2,000. வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. 2,600ல் 2,000 போச்சுன்னா 600. இதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் +1. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. எப்படின்னா பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் இதோட சேமிப்பு 2,600 அதிகரிக்குது. இதுக்குள்ள வித்தியாசம் 600 தான். அதே மாதிரி இதுக்குள்ள வித்தியாசம் 600 தான். பொது வித்தியாசம் சமமாக இருக்குது. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அதனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 20,000ல் 2,000 போச்சு அப்படின்னா 18,000 / 600. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 1 6 6 3 6 18. இந்த ஜீரோ அப்படியே இருக்குது. இங்கே +1 இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். 30 1 ஆட் பண்ணால் 31. இதான் இதுக்கான ஆன்சர். மொத்தம் 31 ஆண்டுகள் ஆகும். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. பிரியாவோட முதல் மாத வருமானம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 15,000. அதோட செலவு கொடுத்துருக்காங்க 13,000. அப்போ சேமிப்பு எவ்வளோ? 15,000லேருந்து 13,000 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேமிப்பு கிடைச்சிடும். 2,000 தான் சேமிப்பு.
ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபுல்லாவே ஒவ்வொரு மாதமும் 2000 ரூபாய் சேமிச்சுட்டு வருவா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பாருங்க, அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் மாத வருமானம் 1500 உயர்றதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபுல்லா அவரோட மாத வருமானம் வந்து 15000 தான் இருக்கும். ரெண்டாவது வருஷம் வந்து 1500 அதிகரிக்குமா? அப்போ இதுல வந்து 1500 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணனா வரும் 16500ன்னு கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் அதே மாதிரி செலவு பாருங்க, ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மாதாந்திர செலவு வந்து 900 ரூபாய் வந்து உயர்றதா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த செலவு ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து 13,000 இருந்துக்கு செலவு, அடுத்த வருஷம் வரும்போது 900 ரூபாய் அதிகரிக்குதா? அப்போ இதோட 900 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணனா வரும் 13,900 கிடைச்சிச்சு. இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாவது வருஷத்துக்கான சேமிப்பு எவ்வளவு கிடைச்சிருமா? 2600 தான் இதுக்கான சேமிப்பு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து மூணாவது வருஷத்துக்கு கண்டுபிடிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு மட்டும் கண்டுபிடிச்சாவே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக தான் நான் 3வது வருஷம் சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் வருமானம் வந்து 1500 அதிகரிக்குதா? அப்போது 2வது வருஷத்தில் 1500 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 18,000 கிடச்சிச்சு. அதே மாதிரி செலவு எவ்வளோ? 900 அதிகரிக்குது. அப்போ இதில் செலவில் 900 ஆட் பண்ணுங்கள், 14,800 கிடைக்குது. அப்போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணீங்க, வருமானத்துலேருந்து செலவை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 3வது வருஷத்துக்கான சேமிப்பு கிடைச்சிடும். எவ்வளோ? 3200 அப்படின்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அவன் பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. முதல் வருஷம் ஃபுல்லாவே அவரோட ஒவ்வொரு மாதத்தோட சேமிப்பு வந்து 2000 இருக்கும். ரெண்டாவது வருஷம் ஃபுல்லாவே 2600 இருக்கும். மூணாவது வருஷம் ஃபுல்லாவே 3200 இருக்கும். அப்போ மாதாந்திர சேமிப்பு 20,000 ஆகணும் அப்படின்னா எத்தனை வருடங்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த இதுக்கு வந்து டிஎன்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லைனா என்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இதுலேருந்து ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணுங்க, வித்தியாசம் வந்து 600 கிடைக்குது. அதே மாதிரி 3200லேருந்து 2600 மைனஸ் பண்ணுங்க, உங்களுக்கு 600 தான் கிடைக்கும். இதோட வித்தியாசம் சமமாக இருக்கா? பொது வித்தியாசம் சமமாக இருந்தாவே இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. நெக்ஸ்ட் இப்போ தான் நம்ம ஃபார்முலா யோசிக்கணும். அப்போ இந்த சம் சால்வ் பண்ணதுக்கு டிஎன்கான ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், எண்ணுக்கான ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுங்க, நான் வந்து எண்ணுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அதாவது உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். மொத்தமாக இதில் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். n = L - A / D + 1 இருக்கா? இதில் கொண்டு வந்து லாஸ்ட் உறுப்பு என்னது? 20,000. முதல் உறுப்பு வந்து 2000. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 600. இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ கிடைச்சிரும். என்னோட வேல்யூ என்னது? 31 ஆண்டுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயிற்சியில் இருக்க எல்லா சம்மும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், இந்த 3வது சம்மு, 4வது சம்மு, 5வது சம்மு, இந்த 3 சம்மு உங்களோட ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 சம்மு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.